ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் சிறப்பு பதிவாக மிதுன லக்னத்திற்கு சனி பகவானை பற்றி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஜாதகத்தில், கோச்சாரத்தில், திசாபுத்தியில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிறது மிதுன லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் சனி இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்காரு கோச்சாரத்தில். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய சிஸ்டம் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர ரீதியாக ஒரு கிரகம் பலனை கொடுக்குது. அப்போ குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சனி குரு மாதிரி தான் செயல்பட போகிறார். அப்போ மிதுனத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற குருவனுடைய பலனை 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி தர்றாரு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இது போக சனியினுடைய கான்செப்ட் எங்கே இருக்குது, சனியினுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பூசம்ங்கிற நட்சத்திரமாகவும், 6ஆம் இடமான தொழில் வேலை இது மாதிரியான ஒரு அமைப்பில் அனுஷங்கிற விருச்சிக ராசியில் அனுஷங்கிற நட்சத்திரமாகவும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மீன ராசியில் உத்திரட்டாதின்ற நட்சத்திரமாகவும் சனி பகவான் இருக்கார். இப்போ இருக்கிறது அந்த ஸ்தானத்துக்கு அந்த ஸ்தானத்தை கெடுக்கிற மாதிரியான இடத்துல இருக்கார். அப்ப இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு அர்த்தம். இது இடம் சார்ந்த பலன். அது போக உள்ள போய் நட்சத்திர சார்ந்த பலனை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த இடம் சார்ந்த பலன்ல அந்த 2, 6, 10 அப்படிங்கிற சொந்த தொழில், வேலை, உத்தியோகம், பணவரவு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் சனி கெடுதலை தர்றாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இது 9ல பாக்கியஸ்தானத்துல சனி இருக்காரு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா இருக்கும்னு ஜென்ரலா பலன் சொல்லுவோம். ஆனா இந்த நட்சத்திர சர்க்கியூட்ல எடுத்து பார்க்கும்போது இது இந்த விளைவை தான் தருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்திலையும் சனி 9ல இருந்தாரு அப்படின்னா அது தொழிலுக்கு கஷ்டம்தான். அப்ப 2ஆம் இடத்துலயோ, 6ஆம் இடத்துலயோ, 10ஆம் இடத்துலயோ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருந்தா கூட அவர் மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவாரு, மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு அதிபதியா பண்ணிடுவாரு, தொழில் பலத்தை கொடுத்துருவாரு, பண வரவை அதிகப்படுத்துவாரு, அந்தஸ்தை உயர்த்துவார், ஒரு மிகப்பெரிய பதவிகளை கொடுத்துருவார். அப்படிப்பட்ட அந்த சனி அந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு தான் சாதகம். அதற்கு 12ஆம் இடமான 3, 7, 11 அதாவது 1, 5, 9 இதெல்லாம் மைனஸ் ஆயிடும். சரி, இப்போ சனி குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க 9ஆம் வீட்டுல. அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு அவரு அந்த குரு எங்க இருக்காருங்கிறத பார்க்கும்போது, இப்ப நமக்கு மிதுனத்துக்கு 12ல ரிஷபத்துல போயிட்டு இருக்கிற குரு 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமா வர்றதுனால அந்த 9ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை அவர் கெடுக்கிறாருன்னு அர்த்தம், தடை செய்கிறாருன்னு அர்த்தம், துண்டிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்தை சார்ந்த விஷயங்கள் என்ன? உயர்கல்வி, வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு தொடர்புடைய செயல்பாடுகள், தந்தை வர்க்கம், பூர்வீகம், கோயில் காரியங்கள், இது எல்லாமே 9ஆம் இடம். அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு இது நல்லா இல்லை, இப்போ குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறது நல்லா இல்லை அப்படிங்கிறத அது குறிக்குது. இது மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல யார் இருக்காருன்னு பார்க்கணும். அவங்க நம்மளுக்கு பணம், புகழ், வளர்ச்சியை தருவாங்கன்னு எடுத்துக்கணும். அதே நேரத்துல சனி இந்த மாதிரி 1, 5, 9ல கெடாம நல்ல நிலைமையில தொழில் ஸ்தான தொடர்புகளை வச்சிருந்தாரு அப்படின்னா நமக்கு சனியினால மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய யோகம். அதனால தொழில் பலம் அதிகரிக்கும், பண பலம் அதிகரிக்கும், உத்தியோகம், வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானை நம்ம ஜென்ரலா மைனஸு, மோசமான கிரகம், பாவ கிரகம் எடுத்துக்க வேண்டியதும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ 9ல இருக்கிறதுனால அவர் தொழிலுக்கு ஃப்ரீயா நல்லது பண்ணுவார்னு எடுத்துக்க வேண்டியது. அப்போ நம்ம எல்லாமே நம்ம கேள்விக்கு தகுந்த விஷயத்தை தான் நம்ம பதில் எதிர்பார்க்கணும். எந்த பாவம் கேள்வி? நமக்கு பண வரவுன்னா 2ஆம் இடம், நமக்கு வேலைன்னா 6ஆம் இடம், நமக்கு தொழில்னா 10ஆம் இடம். அந்த ஸ்தானங்களுக்கு இது எந்த ஸ்தானத்துல இருந்து பலனை கொடுக்க போகுதுன்னு பார்த்து தான்
அதுலேயும் எந்த நட்சத்திரத்தில் போகுது, அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ரிசல்ட்டை எடுக்கணும். அப்படிப்பட்ட முறைகளில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி எல்லா விஷயத்துக்குமே பதில் பார்க்கலாம். இப்போ நமக்கு அடிப்படை யோகா அமைப்பு கொடுப்பினைகள் எப்படி இருக்கு, 12 பாவத்துக்கும் என்ன மாதிரி கொடுப்பினை வாங்கிட்டு வந்திருக்கோம். 1, 5, 9 அப்படின்னா இறையருள், 2, 6, 10 அப்படின்னா தொழில், 3, 7, 11ன்னா குடும்ப சுகம், 4, 8, 12ன்னா கஷ்ட நஷ்டம், விபத்து, வலி, வேதனை, விரயங்கள். அப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில சனி எப்படி இருக்காருன்னு பார்த்து தான் நம்ம ஜனன ஜாதகத்துல பாவ தொடர்புகளை வச்சு முடிவு பண்றோம். அந்த மாதிரி முடிவு பண்ணிட்ட பிறகு நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தை கணிக்கும் போது 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். அதுல 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் சனி இருக்கணும். 2, 6, 10 தொடர்புல இருந்தா தொழில் பலத்தை கொடுக்குற கிரகமா சனி மாறிடுறாரு. 3, 7, 11ல இருந்தா உறவுகளுக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கு நல்லா இருக்காது. இப்படியெல்லாம் நம்ம அதில் பிரித்து நம்ம பார்க்கலாம். அதனால ஜென்ரலாகவே பாவ கிரகம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த லக்னத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ தற்காலம் 9ல் சனி போகிறதுங்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் முடக்கும். கமிஷன் தொழில், கலைத்துறை, அதே மாதிரி ஐடி லைனு, இது மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சனியில் பாதிப்பில்லை, வளர்ச்சிகள் உண்டு. சில பேருக்கு இட மாற்றங்கள் உண்டாகும். ஒரு இடத்துல இருந்து ரிலீவ் ஆகி இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதை குறிக்கும். அதே நேரத்தில் சில பேருக்கு ஃபீல்டை மாற்றி தொழில் செய்கிறது, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாற்றி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பொது பலனையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஜனன ஜாதகத்தில் சனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துட்டு அதன் மூலமாக ஜோதிடத்தை அணுகினால்தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். சனியினுடைய நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்து திசா புத்தி நடத்துது அப்படிங்கிறத வச்சும் நமக்கு பண வரவு, தொழில் பலம், நன்மைகள் நடக்கும். இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல பூசத்திலேயோ அனுஷத்திலேயோ உத்திரட்டாதியிலையோ நம்ம லக்னத்துக்கு, மிதுன லக்னத்துக்கு வேற எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் திசை, அந்த கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது நமக்கு பொருள் வரவை தருவார்கள். அதுல சனி கிரகம் நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கெடாமல் இருந்தாலே போதும், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரி 1, 5, 9ல் கெடும்போது பணம் சேமிப்புங்கிறத பண்ண முடியாம பண்ணிடும். அப்ப எல்லாமே ஒரு கிரகம் என்பது இயல்பான ஒரு சில குணாதிசயங்களை வைத்திருந்தாலும் பாவங்களை சார்ந்துதான் அது தன்னை நமக்கு நன்மையோ தீமையோ செய்கிறது. அந்த பாவங்கள் அப்படிங்கிறது தொழில் பாவங்களா, உறவு சார்ந்த பாவங்களா, கஷ்ட நட்சத்திர பாவங்களாங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அது நமக்கு நன்மையோ தீமையோ தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு 12 பாவ நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி பலன் பார்க்குற முறையை தெரிஞ்சு நம்ம கேள்விக்கான பதில் கரெக்டாக கிடைக்கிறத நீங்கள் உணரலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.